ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருண் வந்து சீதாவை பொண்ணு பார்க்க அருண் அவங்க அம்மா எல்லோரும் வந்திருக்காங்க. இங்கே முத்துவோட அம்மா அப்பா மீனா முத்து எல்லாருமே போயிருக்காங்க. பொண்ணு பார்க்குற இது நடந்துகிட்ருக்கு. அப்போ முத்துவோட அப்பா இருந்துட்டு, மாப்பிள்ளை உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ அதை தயங்காமல் கேளுங்க, எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அருண் சொல்கிறாரு. மீனா ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போது அருண் சொல்கிறாரு, இந்த ஃபங்க்ஷன் வந்து போலீஸில் ஹை போஸ்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கலந்துக்குவாங்க. அதனால யாருமே தண்ணி அடிச்சுட்டு இந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து, நமக்கு சாட சொல்கிறான் பாரு, நம்ம தண்ணி போட்டு சுற்றுவோமா, அதுக்கு இவன் இப்படிங்கிறான். அதுக்கு முத்து சொல்கிறாங்க, ஏன்பா என்னோட குழந்தைய கல்யாணத்துலேயே நான் இப்படி பண்ணுவேனா, ஏதோ ஒரு மனசு கஷ்டமாக இருக்குதுன்ட்டு ஒரு 2 நாள் தண்ணி போடுறேன்தா, அதுக்காக குழந்தைய கல்யாணத்துலேயே இப்படி தண்ணி போட்டுட்டு நான் இருப்பேனா அப்படின்னு சொல்லி முத்து சபையிலேயே சொல்லிடுறாரு. அதுக்கு முத்துவோட அப்பா, இல்லைப்பா முத்துனால எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அருணும் ஓகே சொல்லிடுறாரு. கல்யாண தேதியெல்லாம் குறித்து நிச்சயத்துக்கெல்லாம் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அருணுக்கும் சீதாவுக்கும் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. மீனாவுக்கு தான் மனசுக்குள்ளே ஒரு ஓரத்தில் ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. நம்ம வீட்டுக்காரர் இவ்வளோ நல்லவராக இருக்காரே, நம்ம போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடக்கூடாது, எவ்வளோ தங்கமான மனுஷன், நம்ம தான் இப்படி அவரை ஏமாற்றிருக்கிறோமேன்னு மீனாவுக்கு குற்ற உணர்ச்சி ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்ருதியோட அம்மா அப்பா வந்து ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னம்மா நல்லா இருக்கியா, சரிம்மா உங்கள் ஆன்ட்டிக்கிட்ட ஸ்ருதியோட ஹோட்டல் விஷயம்லாம் சீக்கிரமாக செய்ய சொல்லி, ஸ்ருதி வந்து ஹோட்டல் பக்கத்துலேயே தங்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லுமா அப்படிங்கிறாங்க. என்னங்க ஸ்ருதி போய் தனியாக தங்கறதுக்கு நான் எப்படிங்க ஆன்ட்டி கூட பேச முடியும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா உனக்கு ஹெல்ப் பண்ணினதே நாங்கள் அதுக்காகத்தானே அப்படிங்கிறாங்க. ரோஹிணியும் வேறு வழி இல்லாமல் போய் அவங்க ஆன்ட்டிக்கிட்ட ஸ்ருதி பற்றி பேசுகிறாங்க. அதுக்கு விஜயா இருந்துட்டு, இப்போதுக்கு நீ ஸ்ருதி பற்றி இழுக்கிற, நீ பேச வந்ததை மட்டும் பேசு சரியா அப்படின்ட்டுறாங்க. ரோஹிணியால் எதுவும் பேச முடியல, திரும்பி போயிடுறாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரோஹிணியோட தப்பு தண்டவாளமெல்லாம் எப்போ விஜயாவுக்கு தெரிய போகுதுன்னு. நம்ம அருண் சீதாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்க போகுது. இதில் முத்துவுக்கும் அருணுக்கும் சீக்கிரமாக மனசு ஒத்து வந்து ஒன்று சேருவாங்களாங்கிறத வரும் நாட்களில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.